ஓம் சாயிராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் ஏதேதோ விஷயத்தை பற்றி யோசிக்கிறார். என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே, அப்படி நடந்து விட்டதே என்று. ஆனால் எல்லா விஷயத்தையும் சரி செய்ய ஒரு ஆள் இருக்கிறார் என்று நினைக்கிறாயா? யார் சாயி என்ற தங்கமே, நான் தானே. உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கிறேன் என்று நினைக்கிறாய். அந்த பிரச்சனையை முடித்து வைக்க நான் வருவேன் என்று நீ நினைக்கவில்லையா? ஒவ்வொரு பொழுதும் நீ என்னிடம் சொல்வது ஒரே ஒரு விஷயம் மட்டுமே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று. சரி, நான் உன்னை சோதிக்கிறேன். சோதிக்கும் நான் உனக்கு அதற்கான தீர்வையும் தருவேன் என்று நம்ப மாட்டாயா? கட்டாயமாக நீ எந்த ஒரு விஷயத்தை நினைத்து வருந்துகிறாயோ அந்த விஷயத்திற்கு கூடிய விரைவில் தீர்வுகள் கிடைக்கும். யார் உன்னுடைய வாழ்க்கையை எடுக்க வேண்டும் என்று நினைத்து திட்டங்களை போடுகிறார்களோ அவர்கள் அனைவருமே அந்த திட்டத்தை கைவிடுமாறு நான் செய்வேன். ஏனென்றால் திட்டத்தை நடக்கவே விடாமல் நான் ஆக்குவேன். எவ்வளவோ விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து இப்பொழுது யாருமே இல்லாமல் வாழ முடியும் என்று நீ நினைக்கிறாய். அது எந்த அளவுக்கு நீ சோர்ந்திருந்தாயோ அதையெல்லாம் விட்டுவிட்டு யாருமே இல்லாமல் கூட நான் வாழ்வேன் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்பொழுதே நீ தைரியமாகி விட்டாய் என்றுதான் அர்த்தம். இதற்கு முன்பெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பாய். எல்லோரும் இல்லாமல் எப்படி நான் வாழப் போகிறேன், யாருமே இல்லாமல் எப்படிதான் என்னுடைய வாழ்க்கையை நான் கடக்கப் போகிறேன் என்று நீ யோசிப்பாய். அந்த யோசனைகளை எல்லாம் மறந்து யாருமே இல்லை என்றால் கூட நான் வாழ்வேன், எனக்கு அதற்கான தைரியம் இருக்கிறது என்று தலையை நிமிர்த்தி கொண்டு சொல்வார். தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையை நீ பார்க்கும் பொழுது நிறைய சமயம் என்னடா வாழ்க்கை, நமக்காக எதுவுமே செய்து கொள்ள முடியவில்லை, மற்றவர்கள் எப்பொழுதும் நம்மை காயப்படுத்துகிறார்கள், ஆனால் நாம் அவர்களுக்கு எல்லா நேரத்திலேயும் உதவிகளை செய்து கொண்டுதானே இருக்கிறோம் என்று உனக்குள்ளே ஒன்று தோன்றும். என்னடா இது, நம்ம நல்லது செய்யறோம் மற்றவங்களுக்கு, ஆனா மற்றவங்க நமக்கு நல்லதே செய்யலையே அப்படின்னு உனக்கு ஏதேதோ விஷயங்கள் எல்லாம் மனதில் தோன்றத்தானே செய்கிறது. அம்மா, உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களையும் நான் அறிகிறேன். நீ என்ன வேண்டும் என்கின்றாய், என்ன வேண்டாம் என்கின்றாய் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அறிகிறேன். அதனால் நீ எதையும் எனக்கு சொல்ல வேண்டாம். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போய்தான் நிற்கிறாய். தோற்று போய் நிற்பதற்கு அவசியம் அல்ல. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான தேவைகளையும் செய்து கொள்வாய். உன் குடும்பத்தில் இருக்கும் நபர்களுக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாமே செய்வாய். உனக்காக நீ எதுவும் செய்து கொள்ளவில்லை, ஆனால் இனிமேல் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் எல்லாமே செய்து கொள்வாய். முக்கியமாக சொல்ல போனால் இத்தனை நாள் நீ குடும்பத்திற்காக மட்டுமே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டே இருந்தாய். ஆனால் இனிமே வரும் நாட்கள் உன்னையும் நீ பார்த்து கொள்வாய், உன் குடும்பத்தையும் பார்த்து கொள்ளும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வசதி என்று ஒன்று வரும். அதாவது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் பல சிக்கல்கள், பல தடுமாற்றங்கள் இவ்வளவும் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கல்களோ தடுமாற்றங்களோ எதுவும் இருக்காது என்பதை நான் தீர்மானமாக சொல்வேன். தங்கமே, சிக்கல் சிக்கல் என்று அதே ஒரு வார்த்தையை மனதுக்குள் சொல்லிக்கொண்டு பிரச்சனை என்று ஒரு வார்த்தையை சொல்லிக்கொண்டு இருக்காதீர்கள். எப்பொழுதும் நான் நன்றாக இருக்கிறேன் என்பதை மட்டுமே சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும்? துரோகம் செய்து தப்பாக வாழ்பவர்களை இங்கு நன்றாக இருக்கும் பொழுது நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலேயும் தவறான ஒரு முடிவு எடுக்காமல், தவறான ஒரு பாதைக்கு போகாமல் ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீர்கள். எப்பொழுதாவது நீ பார்த்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும், ஆனால் நீ எப்பொழுதும் நான் தவறான பாதைக்கு போய்விடக் கூடாது என்று எப்பொழுதுமே வேண்டுவாய்.
ஒவ்வொரு நாளும் நீ வேண்டுவது இதுவாகத்தான் இருக்கும். எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் சாயி, எல்லா விஷயத்தையும் நான் அடைய வேண்டும். ஆனால் நான் தப்பான ஒரு காரியமும் ஒரு நாளும் செய்துவிடக் கூடாது என்பார். அந்த ஒரு நல்ல எண்ணம் தான் உன்னை இவ்வளவு தூரம், ஒரு தெய்வம் ஆனது இவ்வளவு தூரம் உன்னை பக்கத்திலேயே வைத்துக் கொள்ளும் அளவுக்கு கொண்டு வந்து இருக்கிறது. நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சோகமாகவே இருந்து விடுவாயோ என்ற ஒரு எண்ணமும் உனக்கு இருக்கிறது. இப்பொழுது நம்ம இப்படி இருக்கிறோம், ஆனா எதிர்காலத்துல இப்படி இருந்துருவோமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தை பற்றிய பயமோ குழப்பமோ ஒரு நாளும் வேண்டாம். ஏனென்றால் எதிர்காலமானது சீரும் சிறப்புமாக இருக்க போகும் ஒன்று. அந்த ஒரு நாள் வெகு தூரத்தில் இல்லை, பக்கத்திலேயே உள்ளது. துளைந்த சில விஷயங்களை நினைத்து வருத்தப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில் எது கிடைக்க வேண்டுமோ அது நன்றாகவே கிடைக்கும். எது உன்னுடைய வாழ்க்கையில் தேவையோ அது நிச்சயமாகவே என்னிடமிருந்து கிடைக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கெட்டு போவாய், நன்றாகவே இருக்க மாட்டாய் என்று சொல்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் தலை குனிவார்கள். நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து, நீ முன்னேறும் விதத்தை பார்த்து. எல்லோரும் எப்பொழுதும் நீ எல்லாம் உனக்கு திறமையே இல்லை, நீ மற்றவரிடமும் கையேந்தி நிற்க மாட்டாய், யார் உதவி செய்தாலும் வேண்டாம் என்பாய், ஆனால் எப்படி நீ முன்னேறுவாய் என்று நக்கலோடு தான் பேசினார்கள். அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீ இப்படிதான் இருக்க போற என்பதை ஒரு தீர்மானமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் இப்படிதான் இருக்க போகுது, நீ இப்படிதான் வாழ போறேன்னு சந்தோஷமா நான் காட்ட போறேன். நிம்மதியா நீ வாழ போற. ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து 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 கவலைப்பட்டு கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒன்றுக்கு இடமே இல்லாமல் ஆக்கப் போகிறேன். இதை நீ சொன்னால் நம்ப மாட்டாய். நீ இப்படிதான் சாய் சொல்ற, ஆனால் நீ செய்ய சாய் என்பாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நேரம், நான் இப்பொழுது சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இதற்கு மேல் எந்த ஒரு சிறிய குழப்பமோ வேண்டாம். இவர் சொல்வார் செய்ய மாட்டார் என்று. நீ இப்படியெல்லாம் சொல்வாய் என்றுதான் நான் நடக்கும் பொழுதே உனக்கு சொல்ல வந்துவிட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நேரமும் நெருங்கிவிட்டது. உன்னுடைய தேவைகளுக்கு எல்லோரும் உன்னை உபயோகப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் தேவைகள் அனைத்தும் முடிந்த பிறகு எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நகர்ந்து விட்டார்கள். உன்னுடைய வாழ்க்கையானது எவ்வளவு பெரிய அற்புதமானது, எல்லாமே நீயும் புரிந்து கொள்ளப் போகிறாய், மற்றவர்களும் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள். புரிகிறதா என்னுடைய அழகான தங்கமே? கஷ்டம் என்று ஒரு வார்த்தையை இனிமேல் நீ உபயோகப்படுத்தக்கூடாது. கஷ்டம் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில் மிக 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 கெட்ட ஒன்று. அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ உபயோகப்படுத்தாமல் இருந்தால் நல்லது. ஆனால் நீதான் அந்த வார்த்தையை அடிக்கடி எல்லோரிடமும் உபயோகப்படுத்துவாயே. என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, இந்த ஒரு விஷயம் செய்ய வந்தேன், ஆனால் என்னால் செய்ய முடியவில்லை என்று உன்னையே நீயே தூற்றிக்கொள்வாயே. எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள், அதற்கு நீ என்ன செய்கிறாய்? வழி வகுக்கிறாய். எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் அது எதையுமே வெளியில் காட்டிக்கொள்ளாமல் வாழ பழகு. கஷ்டங்கள் வந்தாலும் அது எல்லாம் நிச்சயமாக கடந்து போகும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். எதற்கெடுத்தாலும் என் மீது கோபப்படாத. ஏனென்றால் நான் எதுவுமே உனக்கு செய்யவில்லை என்ற பொழுதுதான் கோபமும் அதிகமாக வருகிறது. என் மீது அதிகமாக கோபப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய வந்த நான் கூடிய சீக்கிரமாக அற்புதம் என்ற ஒன்றையும் செய்கிறேன். எதிர்பார்த்த ஒன்று நடந்தால் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஆனால் என்ன, எதுவும் நான் செய்யாத பொழுதுதான் உனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் நானும் உனக்கு சொல்வது ஒன்றே ஒன்று, பயம் வேண்டாம், பொறுமையோடு இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் என்று. ஆனால் கேட்பாயா? செய், நீ முதல்ல செய், நான் அதுக்கப்புறம் உன்னுடைய வார்த்தைகள் நம்புகிறேன் என்கின்றாய்.
எல்லாமே எனக்கு புரிகிறது. எல்லா விஷயமும் எனக்கு தெரிகிறது. எதுவுமே எனக்கு தெரியாமலோ இல்லை. நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை நான் முடிவு செய்து வைத்திருக்கிறேன் அல்லவா, அதை கொடுப்பேன். முடிவு செய்த வார்த்தைகள் அனைத்தும், முடிவு செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உனக்காக தரப்படும். கவலைகள் என்று சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சைனர். ஓம் சாய்ராம்.